மாவட்டத்தில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வராங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்போட இன்றைய ரிப்போர்ட் 18 நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு. 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் பெரம்பலூர் நகராட்சியில் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் சிக்கனம் குறித்த எச்சரிக்கை அறிவிப்புகளை நகராட்சி நிர்வாகம் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வைத்துள்ளது. பெரம்பலூரில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் இன்னும் பல்வேறு கிராமங்களுக்கு அந்த திட்டம் முழுமையாக சென்றடையவில்லை. உள்ளாட்சி நிர்வாகம் தண்ணீர் தேவையை ஓரளவு சமாளித்து வரும் நிலையில் பொய்த்துப்போன பருவமழையால் நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. இதன் காரணமாக பல்வேறு கிராமங்களில் தண்ணீர் வழங்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தண்ணீர் எடுப்பதற்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரெங்கநாதபுரத்தில் அதில் தான் 300-400 குடும்பம் பிடிக்கிறோம். அதில் 4 குடம் தான் வருது. 4 குடம் பிடிச்சி துணி துவைக்க சமைக்க எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அரசாங்கம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து தண்ணி பிரச்சனை இல்லாத தீர்த்து வைக்கணும். 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும். ஒரு குடும்பத்துக்கு 4 குடம் தான் எடுத்துக்கணும். நாங்கள் குளிக்கிறதுக்கு அதை புழங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் செல்லும் பாதையில் உள்ள கேட் வால்வுகளின் வழியே வெளியேறும் தண்ணீரை பிடித்து பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் 10 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் கிடைப்பதாகவும் வேலைக்கு கூட செல்ல முடியாமல் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தாமதமாவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போகிறோம். பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு போனோம்னா அவங்க எங்களுக்கும் தண்ணியில் நீங்கள் எதுக்குங்க வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கிலோமீட்டர் கணக்கு வேறு காட்டுங்களுக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கே தண்ணி இல்லாமா நீங்கள் என்ன வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுனால எங்களுக்கு வர தண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் இப்போதே வாட்டி வரைக்க தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்து வரப்போகும் மாதங்களில் தண்ணீர் பஞ்சம் உச்சத்தை எட்டக்கூடும். அரசு இப்போதே விழித்து கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே மக்களது எதிர்பார்ப்பு. வறட்சியினை சமாளிக்க மாவட்ட நிர்வாகமும் உள்ளாட்சி நிர்வாகங்களும் பெரிதும் நம்பியிருப்பது மாவட்ட பகுதிகளில் உள்ள 30க்கும் மேற்பட்ட இதுபோன்ற கல் குவாரிகளில் உள்ள தண்ணீரைத்தான். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ஆர் ராஜவேல்.